சென்னை திருவொற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் அருள்தாசன் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் சுதர்சனம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னை துறைமுகத்தின் வழியாக வெஸ்ட் பெங்காலுக்கு சென்ற கண்டெய்னர் லாரியில் இருந்து 90 புதிய குளிர்சாதன பெட்டிகளை திருடிய 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டெய்னர் குடோன் மேலாளர் சபரி எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் எண்ணூர் உதவி ஆணையாளர் வீரகுமார் தலைமையில் தனிப்படை போலீசார் 6 பேரை கைது செய்து 15 குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஓட்டுநர் குருமூர்த்தி உட்பட 2 தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலசாமி கோவில் பங்குனி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வெண்ணெய் தாலி உற்சவத்தில் பக்தர்கள் ராஜகோபால சுவாமி மீது வெண்ணெய் அடித்து வழிபட்டனர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை பரம்பிக்குளம் அணையில் வெயிலின் தாக்கத்தை குறைக்க காட்டு யானை ஒன்று நீச்சல் அடித்தபடி அக்கரையில் இருந்து இக்கரைக்கு வந்துள்ளது. அதனை அப்பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் முழுவதும் அனைத்து வணிகர் சங்கங்களின் சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஆதரவாக உணவகங்கள், ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்களும் சுற்றுலா பயணிகளும் அம்மா உணவகத்தில் குவிந்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிபிஎம் அகில இந்தியா 24வது மாநாடு மதுரையில் சீதாராம் யெச்சூரி நகரில் நடைபெற்றது. சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் மாணிக்கர் சர்க்கார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், அகில இந்திய அளவில் கட்சியின் பிரதிநிதிகள், கட்சியின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி காப்புக்காட்டில் இருந்து தண்ணீர் மற்றும் உணவு தேடி அவ்வப்போது ஊருக்குள் யானைகள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இன்று தொட்டப்பாவள்ளி, செம்மஹள்ளி, தாசன் ஏரி பகுதியில் நுழைந்த 2 ஆண் காட்டு யானைகள் ஏரி பகுதியில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் வனத்துறையினர் 2 காட்டு யானைகளும் விரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் ஊழியர்களை பணி நேரத்திற்கு முன்னதாக வர வற்புறுத்திய அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து மருத்துவமனை ஊழியர்கள் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நோயாளிகள் அவதிக்குள்ளான நிலையில் தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் ஊழியர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு சென்றனர். பிரதம மந்திரி நரேந்திர மோடியும் அவரது அரசாங்கமும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடன் நெருக்கமாக இணைந்திருக்கும் இந்துத்வா கார்ப்பரேட் உறவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் பணியக ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிபிஎம் அகில இந்திய 24வது மாநாட்டில் பேசினார். மேலும் பேசிய அவர் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்துத்வா கார்ப்பரேட் கூட்டுக்கு அடிக்கோதிட்டுவதை போராடி தோற்கடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி பேசினார். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் அமைந்துள்ள எம்புரான் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கோகுலம் சிட் ஃபண்ட் நிறுவனம் முன்பு முல்லை பெரியார் அணை குறித்த சர்ச்சைக்குரிய கருத்தை எம்புரான் திரைப்படத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் அதை நீக்க கூறி விவசாயிகள் முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக விவசாயிகளிடம் எம்புரான் திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காவிட்டால் போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெறும் என்றும், அதேபோல் தமிழகத்தில் இந்த படத்தை திரையிட தடை விதிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் பேட்டியளித்துள்ளனர். முல்லைப்பெரியார் அணைக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசியிருக்கு. கடைசியில் அது முல்லைப்பெரியாரில் வந்து நிற்கிறது. அணை உடையாது என்று சொல்லி 2014, 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் 2 தெளிவான தீர்ப்புகளை கொடுத்த பிறகும் அந்த அணை உடையும் என்று அந்த படத்திலே கதாநாயகி என்ன செய்கிறது? ஒரு வசனத்தை பேசுகிறது. இப்படி ஒரு படத்தை நாம் எடுத்து கேரளாவில் போய் திரையிட முடியுமா? முடியாது.
அதான் சர்வசாதாரணமாக கம்பம் பள்ளத்தாக்கு முல்லை பெரியாரை நம்பி இருக்கக்கூடிய இந்த கம்பம் பள்ளத்தாக்கிலே முக்கியமான நகரமான கம்பத்துல ஒரு தியேட்டர்ல கூட அந்த படத்தை திரையிட்டு இருக்கிறாங்கன்னா தமிழர்கள் மான உணர்வும் இன உணர்வும் அற்றவர்களாக போய்விட்டதால் தான் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும். இதை அனுமதிக்கலாமா? எம்புரான் திரைப்படம் சர்வதேச அரசியலை பேசினாலும் அது எங்களுடைய இனத்தின் மீது கை வைத்திருக்கிறது. அதனால் இந்த கோகுலம் சிட்பண்ட் கோபாலன் அந்த படத்தினுடைய பெரிய தயாரிப்பாளர், அந்த படத்தினுடைய விநியோகஸ்தன், அவரை என்ன செய்வோம்? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 442 சிட்பண்ட் மூலமாகவும் பல்வேறு அமைப்பு பல்வேறு கட்சிகள் சார்பில் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்க இருக்கிறது. அந்த சிட்பண்டை இழுத்து போடுவதே எங்களுடைய பிரதானமான வேலை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கோவில் நகரமான கண்டமனூரில் உள்ள உஜ்ஜயினி மகாகாளியம்மன் கோவிலில் சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் மழை வேண்டி மூல வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து பால் குடங்களை சுமந்து வந்தனர். தொடர்ந்து பால் குடம் சுமந்து வந்த பெண்கள் கோவிலின் மூலவரான மகாகாளியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். சேலம் அருகே உள்ள கருப்பூர் காவல் நிலைய எல்லையில் உள்ள வெள்ளாளப்பட்டி பனங்காடு பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அருகிலேயே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், மழலை பள்ளி உள்ளதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து கருப்பூர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாத்திரை கொடுக்கும் இடத்தில் தேங்கும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்காத குடிநீர் வடிகால் வாரியத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கிராம மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் புகழூர் அருகே வேட்டமங்கலத்தில் உள்ள தற்காலிக புதிய தீயணைப்பு பயிற்சி மையத்தில் 141வது தீயணைப்பு போர் பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு 600க்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து 90 நாட்களுக்கு 35 தீயணைப்பு பயிற்சியாளர்கள் பயிற்சியினை வழங்க உள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.